அல்லாஹ் தஆலா ஓ மனிதர்களே, வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்றெல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களேங்கிறான். இது யாராலும் சொல்ல முடியாது. பாவம் செஞ்சவனை பாவியே என்று சொல்லாமல் என்னுடைய அடியார்களே அப்படி என்று அல்லாஹ்வோட கருணை இதுக்கு மேலே வழங்கப்படுத்த முடியாது. அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவனுங்கிறத இதுக்கு மேலே தெளிவுபடுத்த முடியாது. பாவம் செய்த என்னுடைய அடியானே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வோட இரக்கத்தில் நம்பிக்கையை கைவிட்றாதங்கிறான். அல்லாஹ்வோட கருணையில் நீ நம்பிக்கையை கைவிட்றாத, நான் மன்னிக்கிறேன், நான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவன். வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய கருணையை சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். அவ்வளவு இரக்கமுள்ளவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட ரஹ்மான் நாம் ஒரு நன்மை செய்ய நினைத்து விட்டால் ஒரு நன்மையை தருகிறான். நினைச்சதுக்கு ஒரு நன்மை எழுதப்படுது. அந்த நன்மையை செஞ்சிட்டோம்னு சொன்னால் 10லிருந்து 700 மடங்கு வரைக்கும் தான் அல்லாஹ் நன்மை எழுதுவான். ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை இல்லை. ஒரு நன்மை செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஆரம்பமே 10 மடங்கு தான் கூலி. அதனால தான் 50 வக்து தொழுகை நமக்கு மேராஜில் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த உம்மத்து இதை தாங்காது, இதை குறைச்சி கொண்டு வா என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. 6வது வானத்தில் வச்சு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப அல்லாஹ்விடத்தில் போய் மன்றாடுறாங்க, என்னுடைய உம்மத்து பலகீனமானவங்க அப்படி என்று 3 தடவை போய் 5 வக்து தொழுகையாக அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்குறான். அல்லாஹ் அப்போ என்ன சொல்லணும்னா, அது 5 வக்து தான், ஆனால் 50 வக்துக்குரிய நன்மை, ஒன்றுக்கு 10 மடங்கு நன்மையை நான் தந்துடுறேங்கிறான். நம்ம 5 வக்து தொழுதாலும் நமக்கு 50 வக்து தொழுத நன்மை தான் என்ன செய்யுது, கிடைக்குது. அப்போ நன்மை அப்படி தான் அல்லாஹ் தஆலா இரட்டிப்பாக்கி கொடுக்குறான். அவ்வளோ இரக்கமுள்ள ரஹ்மான். நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு நன்மையை செஞ்சிட்டோம்னா அந்த நன்மையால் அந்த பாவத்தை அழிக்கிறான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லலாம், இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபின ஸய்யாத்துங்கிறான். நன்மைகள் என்பது பாவத்தை அழித்து விடுன்றான். நம்ம ஒரு நன்மை செஞ்சால் அதுக்கு நன்மை மட்டும் இல்லை, 10 மடங்குக்கு மேலே நன்மையும் தரான் அல்லாஹ். அதனால் நீ ஏற்கனவே செஞ்ச ஒரு பாவத்தையும் அழிச்சு விட்றான் அல்லாஹ். அவ்வளோ இரக்கமுள்ளவன் அல்லாஹ். அப்போ நன்மை செஞ்ச ஒரு பாவத்தை அழிக்கிறான். அப்படிப்பட்ட கருணையுள்ள ரஹ்மான் இந்த ரமலான் மாதத்தையும் தர்றான். இந்த ரமலான் மாதம் என்பது இன்னும் பல மடங்காக அல்லாஹ் தஆலா அதை இன்னும் இரட்டிப்பாக்கி தரக்கூடிய, பாவ மன்னிப்பு தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அந்த மாதத்தை நாம் எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். வாய்ப்புகளை தவற விட்டுறக்கூடாது. சந்தர்ப்பங்கள் நம்ம பழையவங்க சொல்லுவாங்க, காற்றுள்ள போதை தூட்டி கொள்ளணும், விட்ட கிடைக்காது. இது நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ரமலான் வருது. இன்னைக்கு தரப்பட்ட நம்ம தலைப்பு என்னன்னு சொன்னால், ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படி, ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்கணும்ன்றது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒரு லட்சியத்துக்காக பிறந்தவர்கள், மறுமைக்காக, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக நம்ம பிறந்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய நோக்கம், வேறு எதுவுமே கிடையாது. ஏண்டா அல்லாஹ் தஆலா சூரா அத்-தாரியாத்தில் சொல்லி காட்டுறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன்ங்கிறான். இந்த மனிதர்களையும் ஜின்னையும் நான் படைத்தது என்னை வணங்குறதுக்காக அன்றி வேறு எதுக்கும் கிடையாதுங்கிறான். என்னை வணங்குறதுக்கு தான் இந்த மனிதர்களையும் ஜின்னையும் நான் படைச்சேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ நம்முடைய நோக்கம் அல்லாஹ்வை வணங்குறது, அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் இருக்கிறது. இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இப்போ இந்த குடும்பம் அப்படி என்று சொல்லும்போது நமக்கு ஒரு பொறுப்பு வருது பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸூலின் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் எல்லாருமே பொறுப்புதாரிகள், உங்களோட பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்கிறாங்க. அப்போ நமக்கு என்று ஒரு பொறுப்பு வருது. குடும்பம் என்று சொல்லும்போது நம்ம பிள்ளைகள் மேலே, நம்ம மனைவி, பெண்களுக்கு தன்னுடைய கணவன், குழந்தை,
இது தன்னுடைய வீட்டை எப்படி பார்த்துக்கணும் என்கிறது நமக்கு ஒரு பொறுப்பாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது என்று. ஏன்னா அந்த பொறுப்பை சரியாக செய்யும்போது தான் ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இந்த குடும்பம் இருக்கும். அப்போ நம்முடைய நோக்கம் இந்த குடும்பத்தில் நடைபெறணும். நம்முடைய தேவைக்கு உழைக்கிறோம், நம்ம தேவைக்கு சாப்பிட்றோம், நம்ம தேவைக்கு சுகமாக அனுபவிக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய தேவைக்கு, அந்த தேவையை கூட ஹலாலாக நம்ம செஞ்சுட்டு போகணும். வணக்கம் மட்டும்தான் மார்க்கம் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. சடங்கு சம்பிரதாயங்களும் சேர்த்து தான் மார்க்கம். ஏனென்றா லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனாங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயுமே, உடுக்கிறதுல, சாப்பிட்றதுல, தொழில் செய்கிறதுல, எல்லாத்துலேயுமே அல்லாஹ்வுடைய தூதரில் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குது. அந்த அழகிய முன்மாதிரியை நம்ம என்ன செய்யணும்? எடுத்து நடக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் அதை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். சிந்திச்சு பாருங்க, ஒரு கணம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நமக்கண்டு ஒரு லட்சியம் இருக்குது, இப்படித்தான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் தான் சொர்க்கம் போக முடியும். சாதாரணமாக இட போட்டுறக்கூடாது. மறுமை வாழ்க்கையை நம்ம ஆட்கள் நகைச்சுவையை சொல்லுமே, அப்போ பார்த்துக்கலாம், கபூரில் பார்ப்போம், கேள்வி எனக்கு கிடக்கக்குள்ள பார்த்துடலாம், பிறகு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எப்போ ஒன்று பண்ணாலும் மரணம் வருது. அப்போ நம்ம மூமினா இருக்கணும். என்ன சூரத்துல் முனாஃபிகூன் 11வது வசனத்தில் சொல்கிறாங்க, யுஅഖிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதில் நேரம் வந்தால் பிந்தாதுங்கிறான் அல்லாஹ். நேரம் வந்தால் பட்டுன்னு பெய்திரும், அது உயிர் பெய்திரும். ஆனால் அப்போ நாம் மூமினா இருக்கணும். அந்த மூமினாக நம்ம வாழ்ந்தால் தான் அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யலாம்? தப்பலாம். அது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். சிந்திச்சு பாருங்கள். அப்போ எப்போவுமே நம்ம ஒரு மூமினா வாழணும். நம்முடைய லட்சியம் இதுதான், மறுமைக்காக வாழ்கிறது. மறுமை தான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப பெரிய ஒரு கனவாக இருக்கணும். நம்ம குழந்தைய வளர்க்குறது, நம்முடைய பிள்ளை குட்டிகள் பார்க்குறது, குடும்பத்தை பார்க்குறது, நம்முடைய தொழில் எல்லாமே அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு ஒன்று வேணாம். அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் ₹1 நம்ம சம்பாதிக்க தேவையில்லை, அது வேணாம். நமக்கு அடிப்படையில் ஒரு நம்பிக்கை சரியாக இருக்கணும். ரிஸ்க்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான். சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டாங்கிறான். நமக்கு எதுக்கு ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, அல்லாஹ் எழுதின ரிஸ்க்கு நமக்கு கிடைக்கும். நமக்கு இதை மிஸ் பண்ணினா நமக்கு வாழ்க்கை கஷ்டம். இது மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் மிஸ் பண்ணணும். அல்லாஹ்வுக்காக நாம் சிலதை தியாகம் செய்யணும், விடணும். ஈமான் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கம், ஈமான், இதுக்கு மேலே எதுவுமே இருக்கக்கூடாது. குடும்பம், உறவு, சொத்து, சுகம் எதுவுமே இருக்கக்கூடாது. மார்க்கம் தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். மார்க்கம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு. ஈமான் தான் நமக்கு எப்போவுமே உயர்த்தியாக இருக்கணும். அந்த ஈமானில் உறுதியாக இருந்துக்கிட்டு தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் இருக்கணும். அப்போ ஒரு குடும்பம், இஸ்லாமிய குடும்பம் எப்படி அமையணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஈமானிய அடிப்படையில் அந்த குடும்பம் இருக்கணும். நம்ம திருமணம் முடிக்கும்போது, ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் போதோ அல்லது ஒரு மகனுக்கு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போதோ முதல் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் மார்க்கம் தான். அப்போ தான் அந்த இஸ்லாமிய குடும்பம் அங்கே இருக்கும். ஆசைக்கு அல்லது அழகாக இருக்குது, வசதியாக இருக்குங்கிறதுக்காக நாம் திருமணத்தை முடித்து கொடுத்துட்டு என்ன செய்ய, அது என்ன செய்யும்? அந்த காசு, பணம், அழகு, அந்தஸ்து, அது நமக்கு எந்த வகையில் பிரயோஜனப்பட சொல்லுங்கள்? எல்லாமே மங்கி போகிறது மாதிரி தான் இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். இந்த உலகம் என்பது எல்லாமே அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹதீதில் சொல்லி காட்டும்போது, இந்த உலகம் என்பது ஒரு வீண், ஒரு விளையாட்டு, ஒரு ஏமாற்று, ஒரு வெற்று அலங்காரம். அல்லாஹ் தஆலா ஒரு வெற்று அலங்காரம் அப்படிங்கிறான். சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறான் தெரியுமா? இது ஒரு விவசாயி தன்னுடைய விளைச்சல் அதிகமாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறானே, அதை போன்றுங்கிறான். ஒரு விளைச்சலை போல விவசாயி தோட்டம் செய்யணும், நல்லா பழுத்திருக்குது, நல்லா காய்ச்சிருக்குது, அவன் ஆச்சரியப்படுறான். அது மாதிரி தான் இந்த உலகம். எந்த பயிராக இருந்தாலும், எந்த விவசாயமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் அது சருகாயிடும், அது பழுத்து போயிடும், அது காய்ச்சி ஓஞ்சி போயிடும்.
அது அப்படியே வைக்கலாக கூழுகளாக மாறிடும். இதுதான் இந்த உலகத்துக்கு உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹதீதில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். 20வது வசனம். அன்புக்குரியவர்களே, அப்போ என்ன இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. எல்லாமே ஓய்ந்து போய்த்திரும், எல்லாமே முடிஞ்சு போகும், அழகு மாறி போகும், வசதி தேஞ்சு போகும், எல்லாமே போகும். ஆனால் ஈமான் மட்டும் எப்போவுமே உறுதியாக இல்லை. ஈமான் மட்டும் நமக்கு எப்போவுமே உறுதியாக. ஈமான் ரொம்ப முக்கியம். அப்போ அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா, என்னை வணங்குறதுக்காக அன்று வேறு எதுக்குமே உங்களை நான் படைக்கலைங்கிறான். மனிதர்களையும் தான் ஜின்களையும் தான் என்ன வணங்கணும், அதான் நம்முடைய உயரிய நோக்கம். அந்த அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும். ஈமான் தான் நம்முடைய தலையில் எப்போவுமே இருக்கணும். ஈமான் எதை பார்த்தாலும் இது நம்முடைய இஸ்லாத்துக்கு முரணானதா, இதை செய்யலாமா, இது ஹலாலா, இது ஹராமா, இது அல்லாஹ் ஏற்றுக்குவானா, அல்லாஹ் இதை விரும்புவானா, அல்லாஹ் இதை வெறுக்கிறானா, ரசூலுல்லாஹ் இதை அனுமதிக்கிறாங்களா, இந்த ஒரு சல்லடையில் போட்டு சலிக்காமல் எதையுமே நம்ம அந்த உலகத்தில் செய்யக்கூடாது. இதுதான் ஒரு சுருக்கமான ஒரு விடயம். எந்த விஷயமாக இருந்தாலும் இது மார்க்கத்தில் சரியானது தானா, இது அனுமதிக்கப்பட்டதா, இது அல்லாஹ் ஏற்றுக்குவானா, இது இல்லையா, அதை செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் அதை செய்யக்கூடாது. எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முறைனா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாத்தையுமே மறுமையில் வச்சிருக்கிற அந்த மறுமை ரொம்ப பிரம்மாண்டமானது. மறுமை உன்னதமானது. அதை விட இங்கே பெருசு எதுவுமே கிடையாது. சூரத்துல் மாயிதாவில் 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஆ வ மிஸ்லஹு மஅஹு லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா. இறைவனை நிராகரித்தவர்களுக்கு இந்த ஒட்டுமொத்த உலகமும் இருந்து அதுபோல இன்னொன்றும் இருந்து அத்தனையும் தருவேன், என்னை விட்டுடு ரப்பே என்று மறுமையின் தண்டனையிலிருந்து தப்பிக்க அதை பகரமாக கொடுத்த போதிலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒட்டுமொத்த உலகமும் 2 மடங்கு இருந்தாலும் அல்லாஹ்விடம் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்றால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் நமக்கு மறுமைக்கு எந்த வகையிலும் உதவாது. எது உதவும்? ஈமான் ஒன்றுதான் உதவும். அதனால தான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 வானம் பூமி அதிலே உள்ளது அத்தனையும் தராசின் ஒரு தட்டிலேயும் லா இலாஹ இல்லல்லாஹ் மறுதட்டிலும் வைத்தால் அது கதிக்கும் என்றார்கள். என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு ஈமான் மட்டும்தான் மறுமையிலே பாதுகாப்பும் வெற்றியும் சொர்க்கமும் வாங்கி தருவார். எதுவுமே இல்லை, எதுவுமே நமக்கு உதவாது. அப்போ நம்ம ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கும் போது ஈமான் அங்கே இருக்கிறதா, மார்க்கம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, துன்கஹுல் மர்அ லி அர்பஇன், ஒரு பெண்ணை 4 விவகாரத்துக்காக திருமணம் முடிக்கப்படுது. லி ஜமாலிஹா, அவள் அழகா இருக்கிறாங்கிறதுக்காக கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒலி ஹசபிஹா, அவள் ரொம்ப உயர்ந்த கோத்திரம், பெரிய குடும்பம், கௌரவமான இடம், பேரெடுத்த குடும்பம், அதுக்காக கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒலி மாலிஹா, வசதியாக இருக்கிறாங்கிறதுக்காக கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒலி தீனிஹா, தீன் இருக்கிறதுங்கிறதுக்காகவும் திருமணம் முடிக்கிறாங்க. ஃபல்வர் பிதாத்தி தீன் இல்லா தரிபத் யதாக், நீ மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடிச்சுக்கோ, இல்லை என்றால் தரிபத் யதாக், உன் கை நாசமாயிட்டும், உன் கை நாசமாயிரும்ங்கிறாங்க. அப்போ எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? மார்க்கம். விளங்கிட்டாங்க? பெரிய ஊடு அது இது. மாப்பிள்ளை எடுக்கும்போதும் அப்படி தான், மார்க்கம் இருக்கிறதா, மாப்பிள்ளைக்கிட்ட மார்க்கம் இருக்கிறதா நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும். மாப்பிள்ளைக்கிட்ட மார்க்கம் இருக்குது ஆனால் வசதி குறைவாக இருக்குது, பரவாயில்லைங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்துருங்க. வசதி இருக்குது ஆனால் கொஞ்சம் தொழுகையில் பொடுபோக்கு முடிச்சு கொடுத்துடாதீங்க. நல்ல அழகான பொடியன், கொஞ்சோண்டு தூள் பாவிச்சாம், முடிச்சு கொடுத்துடாதீங்க. சிகரெட்டு குடிக்கிறான், முடிச்சு கொடுத்துடாதீங்க. எங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும்? மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மாப்பிள்ளையை பார்த்தாலும் பெண்ணை பார்த்தாலும் மார்க்கம் இருக்கிறதா. ஏன்னா அந்த குடும்பம் அமைவது அந்த திருமணத்தில் தான். அந்த திருமணம் அமையும் போது மார்க்கம் ஈமான் நம்மளால் பார்க்கப்படவில்லை என்றால் கண்டிப்பாக நம்ம நஷ்டவாளி ஆகிடும், வீழ்ச்சி அடைஞ்சிடும். ரொம்ப பெரிய ஒரு முக்கியம் மார்க்கத்தை கவனிக்கிறது. மார்க்கம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம முதல்ல கவனிக்கணும். அப்போ அந்த மார்க்கம் உள்ள கணவன் மனைவியாக அவங்க வாழும்போது, அந்த குழந்தைகளை வளர்க்கும்போது அது ஒரு இஸ்லாமிய குடும்பமாக அமையும். அது இல்லாட்டி வேலையே இல்லை. மன் தரக்க சலாத்த பக்கத்து கஃபர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தொழுகையை விட்டவன்
என்ன காபீர் ஆயிட்டான், நிராகரிச்சுட்டாங்கிறாங்க. அப்போ புருஷன் தொழல் இல்லாட்டி பொண்டாட்டி தொழலைன்னா அது இஸ்லாமிய குடும்பம் இல்லை, அது குஃப்ரு. அவர் மார்க்கத்தில் இல்லை, முடிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஃபிக்ஹுடைய அறிஞர்கள், இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, தொழாத ஒருவருக்கு சொத்துல பங்கு கொடுக்கக்கூடாதுங்க. கனிமத்து பொருள் இருக்குது இல்லையா, பாப்பா மௌத்தனை நம்ம அது செய்கிறது இல்லை, இருக்கிறதையெல்லாம் செய்து நம்ம கொடுத்துட்டு ஒட்டாண்டியை தான் போய் சேருது நம்ம கபருக்கு. ஆனால் உண்மையாக ஒருத்தர் மவுத்தாகும் போது அவர் பேரில் இருக்கணும், அவரை சொத்தெல்லாம் அவர் பேரில் இருக்கணும். அவர் மவுத்தானா அந்த சொத்தை அவரை பிள்ளைகளை பிரித்து கொடுப்பாங்க. அந்த பிரிவினை நடக்கும்போது அந்த சொத்து பங்கு வைக்கும்போது அவரை பிள்ளையில் ஒன்று தொழல்லாட்டி அவருக்கு அதில் எந்த கணக்கும் இருக்காது, கொடுக்கக்கூடாது. மௌத்தானால் முஸ்லீம்களுடைய மையவாடியில் அவரை அடக்கம் செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்குது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவ்வலுமா யுஸல்லில் அப்து யௌமல் கியாமா அனி ஸலா, ஒரு மனிதன் நாளை மறுமையில் முதல் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி தான்ங்கிறாங்க. முதல்ல ஒரு மனிதன் விசாரிக்கப்படுறது தொழுகையை பற்றி தான். தொழுகை அவ்வளோ முக்கியமானது. சூரத்து நிசா 103வது வசனம், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நிச்சயமாக இந்த தொழுகை என்பது மூமின்கள் மீது ஒரு நேரம் குறித்த கடமையாக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க. இப்போ நம்ம ரமலான் வந்தால் தொழுகிறது, நோன்பு வந்தால் ஃபுல் பர்லுன்னு தொழுது தராவியை பரலாம், அது சுன்னத்து. சுன்னத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பள்ளி நிரம்பி வள்ளியின் தராவி தொழுகிறது. நோன்பு முடிஞ்சால் முடிஞ்சு போச்சு, கதை பரல் இல்லை. சுன்னத்துக்கே முண்டிக்கிட்டு வந்த நாம, முந்திக்கிட்டு ஓடி வந்த நாம பரல் இல்லை. அப்போ அது வேலையா? 5 நேரம் அவன் தொழலாட்டி அவ்வளோதான், சக்கர் என்கிற நரகத்தில் இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் முத்தஸிர் 42, 43வது வசனத்தில் சொல்கிறான். சக்கர் என்கிற நரகத்தில் இருப்பான் அவர். மசலக்கக்கும் ஃபீ சக்கர், ஏன் இந்த சக்கர் என்கிற நெருப்புக்குள்ளே வந்தீங்கன்னு அவர்களிடம் கேட்கப்படும். அவர்கள் சொல்வாங்க, லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்றால் அங்கே ஈமான் உறுதி இருக்க வேண்டும். மாப்பிள்ளை தொழுறல்ல, கணவன் தொழுறல்ல, பிள்ளைகள் தொழுறல் என்றால் அந்த அந்த இஸ்லாமிய குடும்பம் என்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். அப்போ இஸ்லாம் அங்கே இல்லாமல் போச்சு. நம்மளோட நோக்கம் மர்மதான். இந்த உலகத்தில் வாழ முடியாதுங்க, நிரந்தரமாக நம்ம வாழ முடியாது. நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு கட்டத்தில் மௌத்தாக தான் போகிறோம். மௌத்துக்கு வேலி போடலாமா? மரணிக்காமல் வாழ்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், மைக்கேல் ஜாக்சன் கருப்பனாக இருந்து ரொம்ப வசதியாகி தன்னை வெள்ளையாக மாற்றி, தன்னுடைய அழகை மாற்றி, மூக்கை மாற்றி, எடுப்பான மூக்கு வச்சு அவனையே அவன் அப்படியே படைப்பால் அப்படியே மாற்றுறான். ரொம்ப வசதியானவன். எப்போவுமே ஒரு 10க்கு மேற்பட்ட 12 டாக்டர்ஸ் மாதிரி அவரை சுற்றி இருக்கும். 100 வருஷம் நான் வாழுவேன் என்று சவால் விட்டான். அவன் ஒரு ஸ்டேஜில் போய் பேசுகிறாருன்னா அந்த ஸ்டேஜில் போடுற விரிப்பிலேயே மேற்கொண்டு அவன் பேசக்கூடிய மைக்கு வரைக்கும் அவன் ஆள் கொண்டு வரத்தில் தான் பேசுவான். வேறு ஒருத்தருடைய மேடையில் அவன் உட்கார மாட்டான். அவன் உட்கார சேரில் இருந்து பேசுகிற மைக்கு அவன் மிதிக்கிற காபட்டு வரைக்கும் அவன் கொண்டு வந்தது அங்கே பரிசோதிக்கப்படும். அவன் குடிக்கிற தண்ணி பரிசோதிக்கப்படும். அவன் சாப்பிட்ற சாப்பாடு பரிசோதிக்கப்படும். அவனுக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு அட்வான்ஸு கொடுத்து ஒரு 10 பேர் ரெடியாக இருப்பாங்க. அவனுக்கு ஹார்ட்டு கொடுக்கறதுக்கு, இதயம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் பேரை ரெடியாக வச்சுருந்தான். அவங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் காசு கொடுத்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனைண்டா உடனே கிட்னி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, ரத்தம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, ஹார்ட் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. 100 வருஷம் வாழ்வேண்டாம், சவால் விட்டான். அதுக்காக ஆரோக்கியத்தை பேணினான். மருத்துவ பரிசோதனை இல்லாமல் ஒரு மிடர் தண்ணி உள்ளே போகாது. எல்லாம் பரிசோதிக்கப்படும், தொற்று நீக்கப்படும், ஆரோக்கியம் பேணப்படும். சவால் விட்டான். அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? 50 வயசை எட்டி பிடிக்க முடியலை, ஒரே ஹார்ட் அட்டாக் தான். ஆள் முடிஞ்சு வச்சு. ஹார்ட் கொடுக்க ஆள் இருந்துச்சு, ரத்தம் கொடுக்க ஆள் இருந்துச்சு, கிட்னி கொடுக்க ஆள் இருந்துச்சு. அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இடையில் ஆள் அவுட். ஒரு செகண்ட் நான் முடிஞ்சு வச்சுக்கிறேன். அல்லாஹ் காட்டினான். மரணத்திலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது, அவ்வளோதான். நம்மளோட காசு, பணம், சொத்து, சுகம், அந்தஸ்து எதுவுமே நம்மளை காப்பாற்றாது. நமக்கு எழுதப்பட்ட நேரத்தில் நம்முடைய மரணம் வந்துவிடும். சூரா அல் முனாஃபிகூன் 11வது வசனம், லா யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. அவ்வளோதான், அது முடிஞ்சு போகும். சூரத்துல் அன்ஆம் 59வது வசனம், வமா தஸ்குத்து மின் பர்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவில் இல்லாமல் கீழே விழாது. அவ்வளோதான்.
முடிஞ்சு வச்சு. இதுக்குள்ளே தான் நம்முடைய ஆட்டங்கள் எல்லாம். இப்போ எப்போவுமே நம்ம தயாராக இருக்கணும். மவுத்து, மரணம், மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, அதில் வெற்றி அடையணும், சொர்க்கம் போகணும். அதுதான் நம்முடைய கனவுகளாக இருக்கணும். அதுக்கு தடையை யார் வந்தாலும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பாப்பா, உம்மா, பிள்ளை யாரையும் கவனிக்கிறது இல்லை. நாம் ஈமான் இஸ்லாத்தோடு இருக்கணும். நம்முடைய ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் பெத்த பிள்ளை தடையா தூக்கி போட்டணும். யாரையும் இருக்கக்கூடாது. பாப்பா, உம்மா எதுவாக இருந்தாலும் தூக்கி போட்டணும். ஈமானுக்கு ஆபத்தென்றால் அது நமக்கு தேவையே இல்லை. எதுவாக இருந்தாலும் தூக்கி போட்டணும். இஸ்லாம் உறவுகளை பேண சொல்லுது, ரத்த உறவை பேண சொல்லுது, அடுத்தவனுக்கு உதவி செய்ய சொல்லுது, மக்களுக்கு கருணை செய்ய சொல்லுது, எல்லாம் சொல்லுது தான். ஆனால் மார்க்கம் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், மனசில் வச்சிருக்க கூடாது, தூக்கி போட்டுறணும். சூரா அல் முஜாதலா 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய எவரும் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. பெத்த தாய் தாப்பனாக இருந்தாலும் சரி, குழந்தை குட்டியாக இருந்தாலும் சரி, கணவ மனைவியாக இருந்தாலும் சரி, நெருங்கின உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரமாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, நேசிக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ளாட்டி மட்டும்தான் கரண்டை காலுக்கு கீழே தான். அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கிட்டால் அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இரக்கம் உள்ளவர்களாக ரஹ்மான் பைனஹும் என்கிறான் அல்லாஹ். ஈமான் கொண்டவர்களோடு கருணை உள்ளவர்களாக இருப்பார்கள். அவ்வளோதான். ஈமானுக்கு மேலே எதுவுமே இல்லை. மார்க்கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அழிஞ்சு போகும். நிரந்தரமானது மறுமை மட்டும்தான். அந்த சொர்க்கத்துக்கு நாம் தயாராக இருக்கணும். சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னா தியாகம் செய்யணும், இபாதத்தில் ஈடுபடணும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அப்போ பேசிக்கே நம்மக்கிட்ட தப்பாக போகுது. கல்யாணத்தை தொடங்கும் போதே மார்க்கத்தை கவனிக்க மாட்டேங்கிறோம். 5 நேரம் தொழுதுட்டு இருந்தவன் கல்யாணத்தாண்டு தொழ முடியலை. வெட்டிங் ஹாலில் அவர் பிஸி. அந்த பொண்ணு 5 நேரம் தொழுதுட்டு இருந்த பொண்ணு கல்யாண தண்டைக்கு தொழ முடியாமல் பண்ணிட்டோம். மேக்கப் போட்டு, லிப்டிக் அடித்து, ஃபேஷியல் செஞ்சு, அவளுக்கு உது செஞ்சால் 30,000 ரூபாய்க்கு போட்ட ஃபேஷியல் கரைஞ்சிடும் அப்படின்னுறா. அவளால் தொழ முடியலை. கல்யாணத்தண்டு தொழுகையை நிராகரிக்கிறாங்க, முடியலை. மாப்பிள்ளைக்கு அண்டு தொழுகை இல்லை. அப்போ ஆரம்பமே தப்பு. கல்யாணமே ஹராத்தில் போகுது. கல்யாணமே ஹராத்தில் போனால் எப்படி வாழ்றது? தொடக்கமே சரியில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா நிக்காஹ இல்லா பி வலியின். ஒலி இல்லாமல் திருமணம் இல்லைன்றாங்க. தகப்பன் ஒலி சொல்லாமல் அவங்க ஓடி போய் கல்யாணம் முடிச்சுட்டா விபச்சாரத்தில் இருக்கிறாங்க. அது எத்தனை வருஷம் வேணாலும் விபச்சாரத்தில் இருக்காங்க, எத்தனை பிள்ளை பெற்றாலும் விபச்சாரத்தில் இருக்கிறாங்க. ஹராத்தில் தான் இருக்கிறாங்க. முடியாது. ஹராத்தில் இருக்கிறாங்க, விபச்சாரத்தில் இருக்கிறாங்க. அப்பண்டே காதலிக்கிறது, ஓடி போகிறது, கல்யாணமே போல. அடுத்தது கல்யாணமே முடிக்கும் போது சீதன கல்யாணம், ஹராத்தில் இருக்கிறாங்க. கல்யாணம் முடிக்கும் போது மார்க்கம் இல்லை, தொழுகை இல்லை. என்ன இஸ்லாம், என்ன இஸ்லாமிய குடும்பம்? தொழுகை இல்லாமல் எப்படி ஒரு மனுஷனால் வாழ முடியுது? அது எப்படி அவனுடைய மனசால ஜீரணிக்க முடியுது? அல்லாஹ்வை தொழாமல் எப்படி அவனால் அந்த நேரத்தை கடக்க முடியுது? அதான் ஆச்சரியமான ஒரு விடயம். ஒரு மூமினுக்கு அப்படி இருக்கக்கூடாது. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி யஜிது ஹலாவத்தல் ஈமான். 3 விடயம் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானின் சுவையை அறிவார். 3 விஷயம் எவனிட்ட இருக்கிறதோ அவன் ஈமானின் சுவையை அறிவான். புகாரி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். முதலாவது விஷயம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எல்லாத்தையும் விட நேசிக்கணும். நம்ம அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எல்லாத்தையும் விட நேசிக்கணும். அதுக்கு பிறகு மற்றது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களா, அவ்வளோதான், அதை பின்பற்றணும். அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் ஸ்டைலாக தெரியக்கூடாது, அழகாக தெரியக்கூடாது, லாபமாக தெரியக்கூடாது, கவர்ச்சியாக தெரியக்கூடாது. அல்லாஹ் ரசூல் இதுதான் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடியது. அப்படித்தான் இருக்கணும். சூரத்துல் அஹ்ஸாபில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் மோமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கப்பட வேண்டியவர். உயிரை விட மேலாக மதிக்கப்பட வேண்டியவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறார். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி. நான் கொண்டு வந்ததை ஒருவருடைய மனோ இச்சை பின்பற்றாத வரைக்கும் அவர் மூமினாக முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை மனுஷனுடைய மனோ இச்சை கூட வெறுக்கக்கூடாது.
விரும்பணும். அதான் மூமின், அதான் இஸ்லாம். அப்போ நம்மகிட்ட ஈமான் உறுதியாக இருக்கணும்னா அல்லாஹ் ரசூல் உயிரை விட மேலாக இருக்கணும். ரெண்டாவது, அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் தவிர இன்னொன்றை நேசிப்பதாக இருந்தால் அது அல்லாவுக்காக இருக்க வேண்டும். அவ்வளோதான். அல்லாஹ்க்காகத்தான் நேசிக்கிறோம். அல்லாஹ்க்கு மாறு செஞ்சால் அல்லாஹ்க்காக நேசிக்க முடியாது. மார்க்கத்துக்கு பிழையான விஷயத்தை அல்லாஹ்வுக்காக நேசிக்க முடியாது. நம்ம ஒரு ஆளை நேசிக்கிறோம், அவர் ரெண்டா நமக்கு உசுறு, ஆனால் அவர் அல்லாஹ்க்கு கட்டுப்படுறாருல, தொழுகை இல்லை, அவர் ஹராத்தில் இருக்கிறார், அவர் பாவத்தில் இருக்கிறாருன்னா தூக்கி எறிஞ்சிடணும். முடியாது. நான் அல்லாஹ்க்காக தான் நேசித்தேன், இவனே அல்லாஹ்க்கு மாறு செய்கிறான், இவனே கஞ்சா குடிக்கிறான், இவனே தூள் அடிக்கிறான், இவனே சிகரெட் குடிக்கிறான், தூக்கி போட்டுட்டு போகலாட்டி ஈமான் இல்லை, முடிஞ்சு போச்சு. ஈமான் இல்லை. மூன்றாவது விஷயம், மீண்டும் குஃபுர் வாரது. நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம், மீண்டும் குஃபுர் வாரது நெருப்பில் போட்டு எரிப்பதை விட வெறுப்பான ஒரு விடயமாக ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். அப்போ ஒரு தொழுகையை விடுறது உசுரோட கொளுத்துற மாதிரி இருக்கணும். ஏன்னா தொழுகையை விட்டால் குஃபுரு தான். தொழுகையை விடுறது குஃபுரு. அப்போ அந்த ஈமானின் டேஸ்ட் இருக்கணும். இருந்தால் தான் ஒரு இஸ்லாமிய குடும்பம் களை கட்டும். அங்கே ஆரம்பிக்கும். முதல் விஷயம் மார்க்கம் தான். 5 நேரம் தொழணும், தொழுகையில் போயிடுதலாக இருக்கணும். நம்ம பிள்ளைகள்கிட்ட தொழுகையை சொல்லிக் கொடுக்கணும். 7 வயது அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயசு அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கள். 10 வயசுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது, அடிக்கணும், தொழணும் அது. ஏன்னா இது நம்முடைய பொறுப்பு. நம்ம தான் அவங்கள வளர்க்கணும், நம்ம மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும், நமக்கிட்ட அந்த ஈமான் இருக்கணும். அப்போ ஒரு வீட்டில் தொழுகையாளிகள் இல்லாத எந்த அங்கத்தவர்களும் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்க முடியாது. முஸ்லீம்னா தொழுதான் ஆகணும், இல்லைன்னா அவங்க பேர் வைத்த முஸ்லீம்கள், அவ்வளோதான், பேரு தான், ஆனால் முஸ்லீம்கள் கிடையாது. அப்போ ஒரு முஸ்லீம் என்பவர் ஒரு தொழுகையாளியாக இருக்கணும். இஸ்லாமிய குடும்பம் ஆரம்பிக்கும் போதே ஒரு இஸ்லாம் மார்க்கம் ஈமான் அங்கு பார்க்கப்பட வேண்டும். அழகு, அந்தஸ்து, சொத்து அதெல்லாம் அப்புறம். தொழுகையாளியாக இருக்கிறார், மார்க்கம் உள்ளவராக இருக்கிறார், ஈமான் உள்ளவராக இருக்கிறார், அழகாக இருக்கிறார், 2 பாக்கியம் நமக்கு எல்லாம் இருக்குது, நல்ல அந்தஸ்தும் இருக்குது, இன்னொரு பாக்கியம். ஆனால் எல்லாமே இருந்தாலும் ஈமான் மட்டும் இல்லை என்றால் அது துர்பாக்கியம். இந்த ஈமானுக்காக எதையும் இழக்கலாம், எதற்காக வேண்டி ஈமானை இழந்து விடக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். எதற்காக வேண்டி ஈமானை இழந்துடக்கூடாது. அப்போ ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்பது நம்மகிட்ட அக்கீதா சரியாக இருக்கணும், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு தொழுகை இருக்கணும், அக்கீதாவும் சரியாக இருக்கணும், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமான கலாச்சாரம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இது ரொம்ப பெரிய முக்கியம். அப்போ ஈமான், தொழுகை, இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். அதான் ஒரு இஸ்லாமிய குடும்பம் அமைவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும். அடுத்தது என்ன? ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் அமைய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன? அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணணும் நம்ம வீட்டில். ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஹ்மஅன பில் கௌல்ங்கறான். பெண்களே அந்நிய ஆண்களிடம் குலைந்து குலைந்து பேச வேண்டாங்க. அந்நிய ஆண்களிடம் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரத். நீங்க பேசினால் எவனுடைய உள்ளத்தில் காமம் எனும் நோய் இருக்கிறதோ அவன் உங்களை சுவைக்க தொடங்குவான். வகுல்ன கௌலம் மஅரூஃபா. பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் தெளிவாக பேச வேண்டியதை மட்டும் பேசிவிடுங்கள். தேவையில்லாத பேச்சு வேணாம் உங்களுக்கு. ஒரு பொருள் வாங்க போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு வியாபாரம் பண்ணுறோம், அல்லது ஒரு ஃபோன் வருது, எங்கே அவர்ன்னு கேட்குறாங்க, அவர் தூங்குறாரு, 4 மணிக்கு எடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுக்காது. நீங்கள் யார், எதுக்கு எடுத்தீங்க, எங்கள் ஊர், இல்லாட்டி அவங்க கேட்பாங்க நீங்கள் யாருன்னு. தேவையில்லாத விஷயம். அவன் ஃபோன் பேசுகிறான், நாம் ஆன்சர் பண்ணுறோம், அவர் இல்லை, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுங்க. நீங்கள் யார், உனக்கு தேவையாது. நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன, உனக்கு தேவைப்பட்டது அவர் தானே. இதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அவர் கேட்டுகிட்டே இருப்பார், நம்ம ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அஜ்னபி மஹ்ரமி உறவு பண்ண சொல்லுது. கற்பொழுக்கம் தேவை. இதை சொன்னால் நம்ம சொல்லுவாங்க கடும்போக்குவாதிகள், பெண் கொடுமை, வன்கொடுமை என்பாங்க. எது கற்பொழுக்கம்?
எது 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 வந்து ஒரு சுதந்திரம்? சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது சுதந்திரமா? நம்ம வளர்த்த மாட்டோம், ரோட்டிலேயே மேய விட்டு அது சுதந்திரமா? அதான் ஒருத்தன் பிடிச்சிட்டு போய் அறுத்துருவாங்க. நம்மகிட்ட அது கச்சிதமாக இருக்கணும். எது பாதுகாப்பு, எது நல்லது, எது உயர்வு, எது தாழ்வுங்கிற நமக்கு தெரிய மாட்டேங்குது.